வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Metupalayam, Tamil Nadu. Satyabama Institute of Science and Technology, admissions open. மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பழைய பாட்டு திரும்ப எனக்கு ஞாபகம் வருது. மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பிறகுதான் என் பேச்சு இருக்கும்னு வரும். அதாவது என்ன 3 எழுத்து அப்படின்னா கடமை. இந்த மிதுன ராசி ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கணும். குரு பயிற்சியை கண்டு பயப்படவே வேண்டாம், பயமே தேவையில்லை. பயம் இல்லாதவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அவங்க ரொம்ப பயப்படுறது என்னன்னா, நம்ம ஒரு வார்த்தையை கொடுத்துட்டோம்னா அதை எப்படி காப்பாத்துறது, அதுக்குதான் அவங்க பயப்படுவாங்க. நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடக்கூடாது, சொன்னா செய்யணும், இல்லைன்னா சும்மா இருக்கணும், அப்படி நினைக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அவர்களுக்கு இப்ப ஜென்மத்துல குரு ஒரு வசனம் சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்துல, ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறாங்க. ஜென்ம குருன்னா ராமரை மாதிரி வனவாசம் போயிடுவாங்களா அப்படின்னு. கிடையவே கிடையாது. ராமர் வனவாசம் போனது ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கு. தன்னுடைய தந்தையுடைய பேச்சை கேட்டார் ராமர். ஜென்மகுரு வந்தா ஒரு குருவுடைய பேச்சு, அப்பாவோட பேச்சை கேட்க முடியும். ஒருத்தவங்க பெரியவங்க சொன்னா கேட்கணும், இவ்வளவுதான். இந்த ஜென்மகுரு வந்துட்டாருன்னா நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, சொல்றதை கேட்கணும். அதுவும் நம்ம குருமார்கள் சொல்றதை கேட்கணும், பெரியவர்கள் சொல்றதை கேட்கணும், வீட்டுல பெரியவர்கள்ட்ட பிளெஸிங் வாங்கணும். இது கண்டிப்பா அதுலேயே நம்மளுடைய கடமையில ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது இந்த தந்தை எதை சொல்லி அனுப்புனார், நம்ம அப்போ அதாவது 14 வருஷம் வனவாசம் இருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னதுக்காக இருந்தார் பாருங்க, அவருடைய கடமை அது. அந்த கடமையை தான் இப்போ மிதுன ராசிக்காரர்கள் செய்யணும். உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும். அதை மட்டும் எடுத்து இந்த குரு பெயர்ச்சி இந்த 14 மாசங்கள் உங்களுடைய லைஃப்ல கொண்டு போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு நீங்க ஒரு வெள்ளான ஆளா வருவீங்க. இது நீங்களும் ராமரை போல் புகழ் பெறுவீர்கள். இதான் என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ஒரு ராம அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். ராம அவதாரம் ஃபெயிலியரா கிடையாது. அப்ப ராமாவதாரம் இதுவரைக்கும் எங்க இருந்தாங்கன்னே தெரியாது மிதுன ராசி. இப்ப பாருங்க, இந்த இடத்துல இருக்காங்க, இன்னார் தான் இவரு அப்படிங்கிற ஒரு பேர், அவருக்குள்ள ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். நீங்க எதற்காக துணிஞ்சு செயல்படுங்க, எதற்காக இந்த பிறந்தமோ இந்த உலகத்துல, அதுக்கு நமக்கு ஒரு கார்டு கொடுக்க போறார் சுவாமி. நீதான் இந்த ஆள் அப்படிங்கிறது உன்னை நிரூபிக்கிறதுக்கான அற்புதமான நேரம் இந்த குரு பெயர்ச்சிங்க. அதுல இன்னும் ஒரு பெரிய லாபம் என்னன்னா, சொசைட்டியில நீங்க ஏதாவது பேர் புகழ் கௌரவம் இதெல்லாம் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். நிச்சயமாக நமக்கு எதிர்பார்த்த லாபங்களை இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு கொடுக்க போகிறது. நீங்க செய்ய வேண்டிய 2 பரிகாரம். நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். நரசிம்மர் என்ன பண்ணுவாருன்னா, பிரகலாதனுக்கு அவன் உண்மையான பக்தி இருந்ததுனால இரண்யகசுப பிரகலாதனுக்காக அழிச்சாரெல்லாம் கிடையாது. அவர் இரண்யகசுப அழிக்கிறதுக்கு தான் நரசிம்ம அவதாரமே வராரு. ஆனா பிரகலாதனுடைய சந்தோஷம், அவர் சொன்னா இந்த இடத்துல சுவாமி இருக்காருன்னா அதுக்காக அந்த இடத்துல தூணிலிருந்து வெடித்து வந்தார். அப்ப சுவாமி உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தும் காப்பாற்றுவார் மிதுன ராசியை. அப்ப நரசிம்மரை வழிபாடு பண்ணும் பொழுது பயம் இல்லாம நீங்க அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போகலாம். நரசிம்மரை வியாழக்கிழமையில வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசி எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் ஆவீங்க. ஒரே ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. அதனால என்னன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது ஐஸ்கிரீமா இருக்கலாம், இல்லை ஏதாவது கெமிக்கல் ஐட்டமா இருக்கலாம், அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க வாழ்க்கை நல்லாவே இருக்குங்க. மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? 2025 குரு பயிற்சி மிதுன ராசி நண்பர்களுக்கு குருவாயூர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குருவாயூர் ஒரு முறை சென்று குருவாயூரப்பனை வழிபடுவது விசேஷமான பலன்கள். கோயில் யானை, கோயிலில் இருக்கக்கூடிய யானைக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஃபுட்டு, ஒரு நாளைக்கு ஃபுட்டு, இந்த மாதிரி ஏதாவது நம்மளால் டொனேஷன் பண்ண முடிஞ்சால் ரொம்ப சிறப்பு. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மிதுன ராசிக்கு. அடுத்த 6 மந்த்ஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். அவங்களுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக எல்லா காரியமும் மடமடன்னு நடக்கும். மொத்தமே 8லேருந்து 12 பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு. 8லேருந்து 12 பாயிண்ட்ஸ் தான் இவங்களுக்கு இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி இவங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கும். உயர்கல்வி சிறப்பாக இருக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வேகமாக போகுது. அது எலக்ட்ரானிக் சம்மந்தமான படிப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய அந்த கெமிக்கல் படிச்சுட்டு இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம்
ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆராய்ச்சி கல்வி, ரீசர்ச் எஜுகேஷன்லாம் ரொம்பவுமே சிறப்பாக போகும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கைடு கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும். நல்ல பிரச்சனைகள்லாம் சுமூகமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கும் பொழுது கவனமாக இருக்கணும். பத்திரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும், எழுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், நம்ம சொன்னது அவங்க சொன்னது இதில் இருக்கிறதும் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனாவசியமான செலவு, இவங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியாமல் வருமானா, காசு இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் வந்துடும். காசு இல்லைன்னா தலைவலி வரும், கழுத்து வலி வரும், மூக்கு வலி வரும், கண் வலி வரும், எல்லா வலியும் வரும். காசு இருந்தது அப்படின்னு சொன்னால் ரஜினி சார் மாதிரி இப்படி தலையில் ஒரு விசிறி அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறதுக்கு உண்டான காலமாக இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இளைய சகோதரருக்கு சரியில்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் அப்படின்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏதாவது சிகிச்சை, அறுவை சிகிச்சையெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. எங்கர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு. அதே மாதிரி அப்பாவுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு பயம் மாதிரி வந்து அதுக்கப்புறம் சரியாயிடும். அப்பாவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை தான் ஒரு அறிகுறி. தோல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது வந்து என்னமோ தெரியலப்பா, ரொம்ப அப்படியே அரிப்பாக இருக்குது, காலெல்லாம் அப்படி வலிக்குது, இந்த மாதிரி என்னமோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு சரியில்லாத மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இரிட்டேஷன் ஏதாவது ஃபீல் பண்ணாங்கன்னா உடனே அதை பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். பண விவகாரங்களில் இவர்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்து கொண்டிருக்கும். ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் வரும் செலவாகும், வரும் செலவாகும், வரும் செலவாகும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். வரவு எட்டனா செலவு பத்தனா இப்படி இருந்துட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இவர்களுக்குள்ள இருக்கும். அறுவை சிகிச்சை இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். தட்டி போடுவீங்க, இது இப்போ வேண்டாம் அப்போ வேண்டான்றது தள்ளி போடுறதுக்குண்டான ஒபிசிட்டி ப்ராப்ளம் சொன்னேன்ல, அதே மாதிரி இவர்களுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா திருமண காரியம் ஜோன்னு நடக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொண்ணு பார்க்கறது, பையன் பார்க்கறது, மேட்ரிமோனியில் போய் கேட்கறது, இந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு தானாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள். பூர்வீக சொத்து இவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப வேகமாக அந்த பின்னாடி ஆட்டோவுக்கு பின்னாடி சிவப்பு துணி கட்டாமல் போகக்கூடிய வண்டியில் பின்னாடிலாம் ரொம்ப நெருங்கி போகக்கூடாது. ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். லாரிக்கு பின்னாடியே 10 அடி டிஸ்டன்ஸ் விடணும்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை நான் 2 அடி தான் விடுவேன், அப்படியே போய் பக்கத்துல தான் பிரேக் பிடிப்பேன்னா அப்புறம் வண்டிக்கு மேலே ஏற வேண்டியதான். ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்பாவளி சொந்தங்களில் யாருக்கேனும் முடியாமல் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருந்துட்டு இருக்கு. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு நிறைய குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். மாந்திரீக தாந்திரிக விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. ஓ இது எப்படி அப்படிலாம் அது பேசாமையே அந்த ஆக்ஷன்லேயே பல விஷயத்த காமிக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துட்டு இருக்கும். ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. நேரத்தை சரியாக கடைபிடி, மேடம் அப்படியே சொன்னாங்க, நேரத்தை ரொம்ப கடைபிடிக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நேரத்தை வந்து கடைபிடிக்கிறதுல கொஞ்சம் அப்படி லைட்டாக தவறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் சொன்னார், கொடுத்த வாக்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்தில் பேச்சில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு இந்த பேச்சு வராது. மேடையில் பேசுனா நீ முன்னாடி பேசணுவாங்க, நீ கொஞ்சம் பேசணும். அந்த மாதிரி சில விஷயங்களில் தடுமாற்றங்கள்லாம் அப்பப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு. ஃபஸ்ட்டு 6 months டிலே, நெக்ஸ்ட் 6 months சூப்பர் டூப்பர் ஹிட், ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கும். அதுக்கு ரெடியானா போதும். மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தெய்வீக வழிபாடு வெற்றி கொடுக்கும். மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது மேம்? ஜென்ரலாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேட் ஆன் தி வால் மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது நான் வந்து ஃபுல் சப்போர்ட், ரொம்ப தைரியமா வந்து இறங்கி எல்லா விஷயத்தையும் செய்யவும் மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமா எந்த பக்கம் தாவறது அப்படிங்கிறது சில இடத்துல வந்து சமயோஜிதம் சொல்லுவாங்க, சாணக்கியத்தனம் சொல்லுவாங்க. ஸோ வந்து எதுவுமே நம்ம பிரேவா போய் முன்னாடி நின்று நம்ம சண்டையும் போட மாட்டோம், பின்னாடி பக்கம் இருந்து நம்ம பிரச்சனையும் உண்டாக்க மாட்டோம். என்னவோ எதை வந்து ஸ்மூத்தா கொண்டு போறோம்னா கொண்டு போகலாம். அதனாலதான் வந்து அந்த மிதுன ராசிக்குள்ளார ராமர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து பூர்வீகத்திலே கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவர் வந்து பயங்கர சாஃப்ட் நேச்சர். நம்ம பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நம்ம அந்த அவதாரங்கள் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வெரி ஆத்தென்டிகேட் பர்சன், ரொம்ப ரிலீஜியஸான பர்சன். அதாவது என்னன்னா யார் அப்பா சொல்லிட்டாங்க அதை தட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன மாதிரி சொன்னாங்க, இந்த கிழிச்ச கூட தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து ஒரு வகையான ஒரு சமயோஜிதம் இருக்கு. புத்திசாலித்தனம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து பொதுவாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும் பொதுவா. இதுல குரு வந்து அவர் வீட்டிலே வராருங்க, அங்கே வந்து உட்காரும் போது அது நம்ம என்ன சொல்லுவோம்னா குருவோட பார்வைகளுக்கு வேல்யூ அப்படிங்கிற மாதிரியும்
குரு இருக்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இருக்கக்கூடிய இடத்த வந்து ஒரு நெகட்டிவ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம். இதுல குரு கிரகத்துக்கான ஒரு அதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த புதனோட டிபார்ட்மெண்டோட மேட்ச் ஆகும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத இந்த பெயர்ச்சியில நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜென்ம குரு அப்படின்னு நம்ம ஜோதிட ரீதியா பார்க்கும்போது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ம குருனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஜாஸ்திங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு, ஒரு பொது கருத்து இருக்கு. ஏன்னா குரு வந்து அங்க இருந்து உட்காந்து எந்த ராசியை பாக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வேல்யூ கூடும், ஆனா இருக்கக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் டிமினிஷிங் வேல்யூ கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவங்களோட சமயோஜித புத்திகள் சில இடத்துல குறையும். ஏன்னா இவர் அங்கே வந்து உட்காந்துறாருங்களா, அப்ப அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு மென்டரிங் எடுத்துக்கணும், ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கணும். ஒரு விஷயத்த வந்து தானா முடிவு பண்ணாம ஒரு சஜஷன் கேட்டுக்கிறது. யார்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னா குருமார்கள் கிட்ட கேட்கலாம், அவங்க விட எல்டரா இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட கேட்கலாம், அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட அவங்க வந்து ஒரு சஜஷனை கேட்டு அந்த வேலைகள் செய்யும் போது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இது இந்த சின்ன குழந்தைகள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க, திருமண வாழ்க்கையில இருக்கிறாங்க, மேரேஜுக்கு அப்புறம் போகக்கூடிய லைஃப்ல இருக்கக்கூடியவங்க, இதுல வந்து அந்த டிஃபரன்ஷியேட் இருக்குங்க. இது எதன் அடிப்படையில்னா அவங்களோட ஜாதகத்துல வரக்கூடிய தசா புத்தி காலத்தின் அடிப்படையில இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து நரசிம்மர் அப்படிங்கறது சொன்னாங்க. மனித உருவமற்ற கடவுளை வந்து பொதுவாவே ஒரு மாதிரி வந்து அவங்களோட வேண்டுதல் விஷயங்கள் வச்சுக்கும் போது அவங்களுக்கு எந்த வகையிலுமே ஒரு சக்சஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குங்க. இது ஒரு பொது கணக்கு. இதுல இந்த பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து பச்சை பயிறு தானம் ரைட்டுங்களா. இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் வந்து வியாழக்கிழமை வந்து பச்சை பயிரை தானமா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு டிமினிஷிங் சப்ஜெக்டுக்குள்ளார கொண்டு போகாது. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. Satyabama Institute of Science and Technology, admissions open.